வழிதான் ஸலாத்துல் இஸ்திஸ்கா என்பது. மழை வேண்டி தொழுகின்ற தொழுகை, மழை வேண்டி பிரார்த்திக்கின்ற தொழுகை. இதை எப்போது தொழுகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சம் ஏற்படுகிற போது, வறட்சி உண்டாகிற போது, வெயில் காலங்களில் கடும் வெப்பம் வீசிக்கொண்டிருக்கிற நேரத்தில், நீர்நிலைகள் எல்லாம் வற்றி விடுகிற போது, இது போன்ற சூழ்நிலையில் இந்த தொழுகையை நம்ம தொழ வேண்டியிருக்கு. இதற்குரிய சட்டம் ஹுக்கும் என்ன என்று கேட்டால், இந்த தொழுகை வலியுறுத்தப்பட்ட சுன்னா முஅக்கதா. எப்போ வலியுறுத்தப்படும்? எப்போது மனிதனுக்கு தேவை இருக்கிறது அப்போது வலியுறுத்தப்படும். அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தஸ்கி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி பிரார்த்திப்பதற்காக வேண்டி புறப்பட்டு வந்தார்கள். ஃபதவஜ்ஜஹ இலல் கிபிலா, கிபிலாவை முன்னோக்கினார்கள். ஏதோ பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை செய்வதற்காக வேண்டி கிபிலாவை முன்னோக்கினாங்க. வஹவ்வல ரிதாஅஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலாடையை திருப்பி போட்டார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆடையை இந்த பக்கமாக வரக்கூடிய விதத்திலும், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆடையை எடுத்து இந்த பக்கம் வரக்கூடிய விதத்தில் என்ன செஞ்சாங்க? அந்த மேலாடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி போட்டார்கள். வஸல்லா ரகாத்தைனி, 2 ரக்காத் தொழுதார்கள். ஜஹர ஃபிஹிமா பில் கிராஅ, அந்த 2 ரக்காத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராஅத்தை வெளிப்படையாக ஓதினார்கள் என்று சொன்னால், எப்படி ஜுமா தொழுகையில், அதே போன்று ஈது தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக சத்தமிட்டு கிராத் ஓதுவார்களோ, அது போன்று என்ன செஞ்சாங்க? இந்த ஈதுடைய தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்பதை அப்துல்லா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஸஹீஹ் புகாரி என்கிற ஹதீஸ் நூலில் 1011 என்கிற எண்ணிலும் ஸஹீஹ் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த தொழுகை என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்ம ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நீர் மனித வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான அவசியமான ஒன்று. நீர் இல்லாமல் நம்ம நினைச்ச முடியாது, உலகத்தில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது. மனிதன் என்னதான் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் ஆதாய தேவையை பூர்த்தி செய்பவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். இப்ப அல்லாஹ்விடத்தில் அதற்காக என்ன செய்யறது? பிரார்த்திப்பதுதான் அதற்குரிய வழிமுறை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபி மொழியின் மூலமா நமக்கு கற்றுத்தர்றாங்க. இந்த தொழுகை தொழ வேண்டிய நேரம் என்ன அப்படின்றத பொறுத்த வரைக்கும், ஈதுடைய தொழுகை இருக்கு இல்லையா, ஈது தொழுகையுடைய ஜமாத்துடைய நேரம் என்னவோ அதுதான் ஸலாத்துல் இஸ்திஸ்காவுடைய நேரம். சூரியன் உதித்து உயர்ந்ததற்கு பிறகு இந்த தொழுகையை நம்ம தொழுகலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி, ஸல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகாத்தைனி கமா யுஸல்லி ஃபில் ஈதைன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி தொழுகின்ற தொழுகையுடைய 2 ரக்காத்தை தொழுதார்கள். எப்படி ஈது தொழுகையை தொழுதார்களோ அதுபோன்று தொழுதார்கள். இப்போ ஈது தொழுகையை தொழுதை போன்று என்று சொன்னால் அது அதனுடைய நேரத்தையும் குறிக்கும், அதனுடைய அளவையும் குறிக்கும். என்றால் அளவு தெளிவாக சொல்லப்பட்டுச்சு 2 ரக்காத்து அப்படின்னு. இப்போ அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க 2 ரக்காத் தொழுதார்கள் என்கிற செய்தி சுனன் நஸை என்கிற ஹதீஸ் நூலில் 1521 என்கிற எண்ணிலும், சுனன் திர்மிதி என்கிற ஹதீஸ் நூலில் 558 என்கிற எண்ணிலும் என்ன செய்யப்பட்டிருக்கு? பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸல்லாவில் தொழுதார்கள். இது தொழுகையை பொறுத்தவரையில் முஸல்லாவில் தொழணும் என்பதை வலியுறுத்தி இருக்கக்கூடிய செய்தி நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போன்று இந்த தொழுகை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அதுல என்ன அடங்கு? இதுவும் முஸல்லாவில் தொழுகின்ற தொழுகை. ஸலாத்துல் இஸ்திஸ்கா என்ன செய்யணும்? முஸல்லாவில் தொழுகின்ற தொழுகை. அதே போன்று இதுல இந்த தொழுகை எப்போ இருக்குன்னு சொன்னா, குத்பாவுக்கு முன்னாடி, ஜுமா தொழுகை குத்பாவுக்கு பின்னாடி, ஈது தொழுகை குத்பாவிற்கு முன்னாடி. அதே போன்றுதான் ஸலாத்துல் இஸ்திஸ்காவும் எப்படிதான்? குத்பாவிற்கு முன்னாடி தொழுது விட்டுத்தான் உரை நிகழ்த்துவார்கள், உபதேசம் செய்வார்கள். அதே போன்று இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, மக்களுக்கு உபதேசம் செய்யும் போது இறையச்சத்தை அறிவுறுத்தியும், அதே போன்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடும்படியாகவும் தான தர்மங்களை செய்யும்படியும் அறிவுறுத்தியிருக்கிறாங்க.
தொழுகை இல்லாமலும் மழைக்காண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம படிக்கிறது என்னன்னு சொன்னா, ஸலாத்துல் இஸ்திஸ்கா என்பது மழைக்கா வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது இருக்கின்ற பிரத்யேக தொழுகை. மழை வேண்டி பிரார்த்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்திருக்கின்ற பிரத்யேக தொழுகை தான் என்னது? ஸலாத்துல் இஸ்திஸ்கா என்பது. இந்த தொழுகை இல்லாமலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி பிரார்த்தித்திருக்கிறாங்க. எப்ப பிரார்த்தித்தாங்க? மழை வேண்டி எப்ப பிரார்த்திச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? பத்ர் போர்லையா? வேற பஞ்சம் ஏற்பட்ட காலத்துல எப்போ? ஆண்டு தேதி அதெல்லாம் கேட்கல நான். எந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க? ஜுமா உரையில். மாஷா அல்லாஹ். எங்க கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஜுமா உரையில குத்பா செய்து கொண்டிருக்கிற போது ஒரு நபித்தோழர் வருகிறார். யா ரசூலுல்லாஹ், ஹலக்கத்தில் அம்வால் வல் மவாஷி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கால்நடைகளும் செல்வங்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது, நிறைய இழப்பு ஏற்படுகிறது, தண்ணி இல்லை, எங்களுக்காக என்ன செய்யுங்க, மழை வேண்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, மிம்பரில் இருந்து கொண்டே அல்லாஹ்விடத்துல என்ன செய்றாங்க? துஆ செய்றாங்க. துஆ செஞ்சதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சு? மிகப்பெரிய அளவிற்கு மழை அந்த நேரத்தில் இறங்கியது என்பதை என்ன செய்றோம்? சஹீஹான ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, ஸலாத்துல் இஸ்திஸ்கா என்று தொழுது அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கிறதை போன்று ஜுமாவுடைய நாளிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பஞ்ச காலங்களில் மழை வேண்டி ஜுமாவிலேயே பிரார்த்தித்திருக்கிறார்கள். பொதுவாக வந்து ஜுமாவுடைய உரையில் என்ன வரும்? துஆ என்பது மடக்கம். ஜுமாவுடைய உரை என்பது என்னது? தொழுகை உபதேசம் என்பதை தாண்டி அதுல என்ன இருக்கு? துஆ என்பதும் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான நன்மைக்காக வேண்டி துஆ செஞ்சிருக்கிறாங்க, தேவைகளுக்காக வேண்டி துஆ செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி பிரார்த்திக்கின்ற அந்த பிரார்த்தனை துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து கேட்டிருக்கிறாங்க. அப்ப அது வந்து என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. அடுத்ததாக இந்த செய்தி வந்து சஹீஹ் புகாரில 933 என்கிற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஈதுடைய தொழுகைக்காக வேண்டி இமாம் அவர்கள் புறப்பட்டு வந்தாங்கன்னு சொன்னா மக்களுக்கு என்ன செய்யணும்? அவரு தௌபா செய்யும்படி அறிவுறுத்த வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும், அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் அதையெல்லாம் விட்டு விலகி இருக்க வேண்டும், தங்களுக்குள்ளே பரஸ்பரம் குரோதம் கொள்வதை, வெறுப்பு கொள்வதை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் இதெல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் நம்மை விட்டு தடுக்கப்படுவதற்கான காரணங்கள். அல்லாஹ்வுடைய அருள் நம்மளை விட்டு தடுக்கப்படுதுன்னு சொன்னா என்ன காரணம்? நாம செய்கின்ற அநியாயங்கள், நாம செய்கின்ற அக்கிரமங்கள். அந்த அக்கிரமங்களை என்னெல்லாம் அடங்கும்? பாவங்கள் என்பது ஒரு பக்கம், அக்கிரமங்கள், அநியாயங்கள். அதே போன்று பரஸ்பரம் நம்முடைய உறவுகளை துண்டித்துக் கொண்டு வாழ்வது, நமக்கும் இன்னொரு சகோதரனுக்கு மத்தியில் பகை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வது, குரோதத்தோடு வாழ்வது, இதெல்லாம் என்னது? அதே அந்த பாவத்தின் பட்டியலில் வரும், தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ, அந்த கிராமவாசிகள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனை அஞ்சினார்களேயானால், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தார்களேயானால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் அவர்களுக்கான அல்லாஹ் திறந்து வைத்திருப்போம். வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்துடைய வாசலை திறக்கிறான்னு அர்த்தம். பூமிக்கு ஆதாரமா இருந்து கொண்டிருக்கிற, பூமியிலே புற்புண்டுகள், உயிரினங்கள், செடி கொடிகள் முளைப்பதற்கு தேவையா இருந்து கொண்டிருக்கிற நீர் அல்லாஹ் என்ன செய்வான்? இறக்கி தருவான். மழையின் மூலமா அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த உலகத்தை, பூமியை செழிப்பாக்குவான். பரக்கத்தை வெளிப்படுத்துறான்னு அர்த்தம். பயிர்கள், விலைகள், விளைச்சல்கள் இதெல்லாம் என்ன செய்வான்? அல்லாஹ் முளைப்பிக்க செய்யறான். இதெல்லாம் இல்லாம ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? மனித வாழ்க்கை கேள்விக்குறி. இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழ முடியாது. தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அதே போன்று விவசாயம் இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது. இப்படியான ஏற்படல சொன்னா அது உயிர் வாழ முடியாம போவதற்கான காரணமாயிடும். அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, அடுத்து என்ன சொல்றா அல்லாஹ்? இரண்டாவது என்ன சொன்னா? அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்திருக்கிறீர்கள். வத்தகூ வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ, இந்த கிராமவாசிகள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு மேலும் அவனை அஞ்சினார்கள். ஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த்,
வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் அவர்களுக்கான அல்லாஹ்வின் பரக்கத்துடைய வாசல்களை திறந்து வைக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அப்போ நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் வேண்டுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேண்டும். எல்லா நிலையிலும் வேணும். மழை தான் மெஞ்சிட்டு இருக்கு, அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் நமக்கு எத்தனையோ பரக்கத் தேவை இருக்கு இல்லையா? அப்ப அதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணும். அடுத்தது அல்லாஹ்வை அஞ்சணும். அல்லாஹ்வை அஞ்சிட்டோன்னு சொன்னா நம்முடைய பண்பு என்ன? அஞ்சக்கூடியவர்களுடைய பண்பு என்ன? அவர்கள் பாவங்களை விட்டு விலகி இருப்பார்கள், அநியாயங்களை விட்டு விலகி இருப்பார்கள், அதே போன்று பகைமைகளை வெறுப்பை விட்டு விலகி இருப்பார்கள், சகோதரர்கள் மீது என்ன செய்ய மாட்டாங்க? வெறுப்பு கொள்ள மாட்டார்கள், பகைமை பாராட்ட மாட்டார்கள். இது மோசமான இலி குணங்களை விட்டு அவங்க என்ன செய்வாங்க? விலகியவர்களா இருப்பாங்க. பியூர் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன அர்த்தம்? தூய்மையான உள்ளம். அந்த உள்ளமுடையவர்களா அவர்கள் மாறுவார்கள். அப்படி மாறினவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய அருள் வளங்களின் வாசல்களை மேலும் அதிகமாக விசாலப்படுத்துவான். பிறகு அடுத்து அல்லாஹ் வலாக்கின் கذبு, மாறா அவர்கள் பொய்யாக்கினார்கள். யாரு? எந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை அஞ்சினார்களேயானால் அல்லாஹ் அவருடைய அருள் வளங்களின் வாசல்களை அவர்களுக்கு திறந்து வைப்பார் என்று சொன்னானோ அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் பொய்யாக்கினார்கள். فأخذناهم بما كانوا يكسبون, அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த சம்பாதித்தின் காரணமாக அவர்களை நாம் என்ன செஞ்சோம்? பிடித்தோம். நம்முடைய அதாபின் மூலமா பிடித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்க சம்பாதித்துக் கொண்டிருந்த சம்பாத்தியம் அது என்னது? என்ன சம்பாதிச்சாங்க? அவங்க பாவங்கள் சம்பாதிச்சாங்க, தீமைகளை சம்பாதிச்சாங்க, அநியாயங்கள் அக்கிரமங்களை செய்து அல்லாஹ்வின் வெறுப்பை அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்தார்கள். அதன் காரணமா அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவர்களை அதாபின் மூலமா அல்லாஹ் பிடித்தான் என்று சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குவதற்கான காரணங்களில் ஒன்றுதான் என்னது? மனிதன் செய்யக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்கள். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்கு துல்ம ஃபஇன்ன துல்ம துல்மாத்து யௌமுல் கியாமா, நீங்கள் அநியாயங்களை பயந்து கொள்ளுங்கள். அநியாயம் செய்யறத பயந்துக்குங்க. யாரும் யாருக்கு என்ன செய்யக்கூடாது? அநியாயத்தை அக்கிரமத்தை செய்து விடக்கூடாது. அப்படி அநியாயங்கள் அக்கிரமங்களை நீங்க செய்றீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நாளைக்கு மறுமையில் என்னவாக இருக்கும்? மிகப்பெரிய இருளாக உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த இருளிலே நாம் என்ன செய்யணும்? நாளை மறுமையில் அகப்பட வேண்டியிருக்கும். நாம் அநியாயக்காரர்கள் என்பதை அங்கே வெளிச்சம் போட்டு, அதாவது அடையாளப்படுத்தும் வண்ணமாக நாம் எல்லாம் என்ன செய்யும்? இருளில் இருப்போம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய அருள் வளங்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாவங்களை, அநியாயங்களை, தவறுகளை விட்டு நம்ம தூரமா இருக்கணும். உறவுகளை நம்ம சீர் செய்யணும். சகோதர உறவுகளை நம்ம என்ன செய்யணும்? சீர் செய்ய வேண்டும் அப்படின்றத அல்லாஹ் தஆலா அறிவுறுத்துறான். இப்ப இதை என்ன செய்வாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் அடிப்படையில அந்த உரைகளில் இது எல்லாமே அறிவுறுத்துவாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அந்த ஈதுடைய தொழுகைக்காக வேண்டி, சாரி, மழை வேண்டி தொழுகின்ற தொழுகைக்காக வேண்டி என்ன செய்வாங்க? பணிந்தவர்களாக, இறைவனை அஞ்சியவர்களாக, அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட்டவர்களாக என்ன செய்வாங்க? வெளியேறி வருவாங்க. ஏன்னா மனிதன் செய்கின்ற பாவங்களில் ஒன்றுதான் என்னது? மிகப்பெரிய பாவம் கூட சொல்லலாம். எது? பெருமை. பெருமை என்பது ஆணவம், அகந்தை. பெருமை அப்படின்னு சொல்ல முடியா? நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அதெல்லாம் எதோட வெளிப்பாடு? இந்த பெருமையின் வெளிப்பாடு. அப்படியான கேள்விகளுக்கு மனிதனுக்கு எந்த தகுதியுமே இல்லை. யார் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நான் யார் தெரியுமா, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? வீட்டில் உள்ளவங்கிட்ட போய் கேளுப்பா அப்படின்வாங்க. அப்ப அந்த மாதிரியான அறிவிலித்தனமான கேள்விகள்லாம் கேட்கறதுக்கான காரணம் என்ன சொன்னா மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அகந்தை, பெருமை. அது போன்ற எண்ணங்கள் அவருடைய உள்ளத்துல வரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாழ்க்கை முழுவதுமே அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ்விற்கு பணியாமல், கட்டுப்படாமல், பெருமையோடு நடந்து கொண்டார்கள். நம்ம ஒரு உதாரணத்தை சொல்ல முடியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆவதற்கு முன்பாகவும் அப்படியான ஒரு பண்பை பார்க்க முடியாது, நபி ஆனதற்கு பிறகும் பார்க்க முடியாது. இப்ப நாம இந்த தூதரத்தை நாம பின்பற்றுறோம், நாம நேசிக்கிறோம் என்பதை நம்ம ஒரு கணம் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். நாம பின்பற்றக்கூடிய தூதர் யாரு? பெருமையும் ஆணவமும் அகந்தையும் இல்லாதவர், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் பணிந்தவரா வாழ்ந்தவர், கட்டுப்பட்டவரா நடந்தவர், பணிவை தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் கடைபிடித்தவர், பணிவுக்கே இலக்கணமா உதாரணமா சொல்லப்படுவதற்கு தகுதியானவர். அப்படி இருக்கிற தூதரத்தை நம்ம நினைச்சிடும், நேசிக்கிறோம், பின்பற்றோம். அப்ப ஏன்ட்டு அப்படியான குணங்கள் எப்படி வரலாம்?
என் தூதர் இடத்துல இல்லை என்று சொன்னால் நான் நினைச்சக்கூடாது, என்னிடத்திலும் அது வரக்கூடாது, என்னிடத்திலும் அது வரக்கூடாது. அப்படி இருக்கிற போது தான் நான் நினைக்கிறேன், உண்மையாவே என்னுடைய தூதரை நான் நேசிக்கிறேன், என்னுடைய தூதரை நான் பின்பற்றேன் அப்படின்ற ஒரு நிலை உண்டாகும். எனவே என்ன செய்யணும், நாம இது விஷயத்துல கவனமா இருக்கணும். அப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்வாங்க, எப்படி வருவாங்கன்றதை பத்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில் இஸ்திஸ்கா. ஏன்னா நம்ம வந்துருச்சோம் அல்லாஹ்விடத்துல மன்றாடுறதுக்காக வேண்டி வர்றோம். மழை வேண்டி பிரார்த்திக்கிற போது எதற்காக வேண்டி வர்றோம், நம்ம அல்லாஹ்ட்ட யாசிக்கிறதுக்காக வேண்டி வர்றோம், அவருடைய அருளை கேட்பதற்காக வேண்டி வருகிறோம், அவருடைய கருணையை வேண்டி வருகிறோம் இல்லையா? அல்லாஹ் நமக்கு கருணை புரியாவிட்டால், அவருடைய அருளை நம்ம மீது பொழியாவிட்டால் மழை கிடைக்குமா, தண்ணி உண்டாகுமா, விவசாயங்கள் செழிக்குமா, வாழ்வாதாரம் பெருகுமா? பெருகாது. அப்ப அதனால என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி அவர்கள் எப்படி வருவாங்க என்பதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில் இஸ்திஸ்காய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி பிரார்த்திப்பதற்காக வேண்டி புறப்பட்டு வந்தார்கள். முத்ததல்லிலன், பணிந்தவர்களாக, முத்தவாதியன், மிகவும் தாழ்ந்து தன்னை தாழ்த்தியவர்களாக, முத்தஹஷ்ஷியன், இறைவனை அஞ்சியவர்களாக, இப்படி குஷு உள்ளச்சம் நிரம்பியவர்களாக, முத்தவர்ரியன், முழுவதுமாக கட்டுப்பட்டவர்களாக, இப்படியான நிலையில் தான் ரசூலுல்லாஹி அவர்கள் புறப்பட்டு போனாங்க. செருக்கு, மமதை, ஆணவம், அகம்பாவம் இது போன்ற எந்த இழி குணங்களும் ரசூலுல்லாஹி வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியாது. அப்படி இருக்கிற ரசூலுல்லாஹி அவர்கள் இந்த தேவையை நிறை அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்காக அப்படி வருகிற போது இன்னுமே என்ன செய்றாங்க, இதை ஏன் குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, இன்னுமே ரசூலுல்லாஹி அவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால நான் நினைக்கிறேன், சிறியவன், அற்பமானவன், இயலாதவன் என்று காட்டிக்கொள்ள முடியுமோ அப்படியான ஒரு அணுகுமுறையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பதை என்ன செய்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற செய்தி சுனன் திருமிதியில 458, இப்னு மாஜால 1266 என்கிற ஹதீஸ்கள்ல பதிவாயிருக்கு. அப்ப இதுதான் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், இந்த மழை வேண்டி பிரார்த்திப்பதற்காக வேண்டி புறப்பட்டு வருகிற போது அவருடைய நிலையா இருக்கணும். மழை வேண்டி பிரார்த்திப்பதற்காக வேண்டி வருகிற போது மட்டுமல்ல, எல்லா நிலையிலும் அவருடைய நிலை இதுவாத்தான் இருக்கணும். ஏன்னா நமக்கான முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக இந்த ஸலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுகின்ற தொழுகையில நம்ம குத்பா, உரை நிகழ்த்துதல், எப்படி ஐதுடைய நாளில் உரை இருக்கிறதோ அதுபோன்று தொழுகைக்கு பின்னாடி ஒரு உரை, தொழுகைக்கு பின்னாடி ஈதுடைய தொழுகைக்கான உரை போன்று இதற்கும் என்னது ஒரு உரை நிகழ்த்தப்படும். அந்த உரையில என்ன செய்யணும், அந்த உரை சுருக்கமாகவும் பரிபூர்ணமாகவும் நன்மை தௌபாவை ஏவும்படியும் தான தர்மங்களை வலியுறுத்தும்படியும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி பாவங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் ஏவுகின்ற அடிப்படையிலான ஒரு உரையாக அந்த உரை இருக்கும். சரிங்களா? அதுல அதிகமா இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவதற்கும், குர்ஆனை ஓதுவதற்கும், தான தர்மங்களை செய்வதற்கும், அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய தேவைகளை கேட்பதற்கும் அறிவுறுத்தப்படும். அதன் அடிப்படையில ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, அந்த தொழுகையில என்ன செஞ்சாங்க, அந்த உரையில துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை பொழிவிப்பாயாக என்ன செஞ்சாங்க, பிரார்த்தனை செஞ்சாங்க. இன்னொரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம அஸ்கினா கைஸம் முகீஸா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அடர்த்தியான நல்ல மழையை எங்களுக்கு பொழிவிப்பாயாக. மரியன், அது கண்குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நிறைவை, மன நிறைவை தரக்கூடியதாக. ஆஜிலன் கைர ஆஜிலின், தாமதமின்றி விரைவாக. நாஃபியன் கைர தாரின், பயனுள்ளதாக, எவ்வித தீங்கும் ஏற்படாததாக. இந்த மழை வந்தா மட்டும் போதாது, இந்த மழை என்ன செய்யணும், பயனுள்ளதா இருக்கணும். பயனற்ற மழையை விட்டு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேட வேண்டும். ஏன்னா நம்ம உலகத்துல பல நிகழ்வுகளை பார்க்கிறோம். சமீபத்தில் கூட நீங்க வயநாட்டுடைய ஒரு பெரிய துயரமான நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. வயநாடு தெரியும் இல்லையா? கேரளாவில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு மலைப்பாங்கான பகுதி. அந்த இடத்துல என்னாச்சு, இந்த மழையினால மண் சரிவு ஏற்பட்டு ஒரு கிராமமே புதையுண்டு போச்சு. ஒரு கிராமத்திலிருந்து அத்தனை மக்கள் என்னத்தாங்க இறந்து போனாங்க. ஊரே இல்லாமல் ஆயிடுச்சு. எக்கச்சக்கமான மனிதர்கள் எங்க செஞ்சாங்க, மரணித்தார்கள். இது போன்ற நிகழ்வு ஏற்படும். அப்ப அதனால என்ன செய்யணும், நம்ம அதனுடைய கெடுதியை விட்டு அல்லாஹ்விட்ட பாதுகாவல் தேடணும். நாம் அதை பயனுள்ளதாக ஆகும்படி அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்க வேண்டும். இப்போ சென்னையில கூட கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக வரைக்கும் என்னது, சென்னையில மழை உண்டாகி என்ன செஞ்சாங்க, என்ன ஆச்சு, மக்கள் எல்லாமே மழையில நீந்தக்கூடிய அளவுக்கு நிலைமையாச்சு, தத்தளிக்கக்கூடிய நிலை உண்டாயிடுச்சு. வீடுகளுக்கு தண்ணி வந்துருச்சு, கடைகளுக்கு தண்ணி வந்துருச்சு,
எத்தனையோ கடைகளுக்கு நஷ்டம், அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? நஷ்டம் உண்டாயிச்சா இல்லையா? இத்தனை வியாபாரிகள் நஷ்டப்பட்டார்கள், பொருளாதாரத்தை இழந்தார்கள், பொருட்களை உடைமைகளை இழந்தார்கள், சில நேரத்தில் உயிர்களும் அதுல சேதம் உண்டாயிருக்கு. இப்படியான நிலையில நினைச்சக்கூடாது, அந்த மழையுடைய பாதிப்பு நமக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கற்றுத் தருகிறார்கள். அந்த துஆவை நம்ம நினைச்சோம் கேட்கணும். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் நம்ம நினைச்சோம் எப்போதுமே நாம் தேவையுடையவர்கள் என்பதுதான் துஆவின் மூலமா நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ சொல்றாங்க, அல்லாஹும்ம அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த், அல்லாஹுவே நீதான் இலாஹ், அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், உன்னை அன்றி வேறொரு அல்லாஹ் இல்லவே இல்லை. அன்தல் கனி, நீ மிகப்பெரிய செல்வந்தன். வநஹ்னுல் ஃபுகரா, நாங்கள் யாரு? ஃபகீர்கள், ஏழைகள், வறியவர்கள். அன்சில் அலைனா கைஸ், எங்கள் மீது நீ மழையை பொழிவிப்பாயாக. வஜால் மா அன்சல்த லனா குவத்தம் வ பலாகன் இலா ஹீன், எந்த மழையை நீ எங்களுக்கு இறக்கி தருகிறாயோ அது எங்களுக்கு நிச்சயது, எங்களுக்கு ஆற்றல் பகரக்கூடியதாக, அதே போன்று எங்களுடைய குறிப்பிட்ட கால தவணையை தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக அதை ஆக்கிவிடு. இந்த துவா நமக்கு மிகப்பெரிய சூரன் அபூதாவுதுல வருகின்ற ஒரு செய்தி. அபூதாவுடைய 1173 என்கிற எண்ணில பதிவாக இருக்கக்கூடிய செய்தி இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை சொல்லக்கூடிய செய்தி. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் பொதுவாகவே துவாவை பொறுத்தவரையில் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அதுல அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, தௌஹீதை நம்ம தனித்து புரிந்து கொள்வது, தௌஹீதை உறுதிப்படுத்துறது, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த ஏகத்துவ கலிமாவுடைய சாராம்சத்தை நம்ம நினைக்கிறது நம்முடைய துவாக்கள்ல பேணுவது. எதற்காண்டி? நாம் எல்லாருமே அல்லாஹ்வுடைய அப்து, அடிமைகள், அல்லாஹ் நம்முடைய எஜமானன், ரப்பு. இந்த உண்மையை நம்ம நினைச்சோம் நினைவுல பசுமையா வைத்திருக்கிறோம். நாம் அல்லாஹ்ட்ட கேட்கறதெல்லாம் என்னது? நாம் அவனுடைய அடிமை, அவன் நம்முடைய எஜமானன் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் மட்டுமே வணங்கணும். அல்லாஹ்வின்றி வேறு யாரையும் உதவிக்கு அழைக்க கூடாது, யாரிடத்திலும் நம்முடைய தேவைகளை எதிர்பார்க்க கூடாது. நாம் வணங்க தகுதியானவன், நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்கிற உண்மையை நமக்கு என்ன செய்கிறது? இந்த துவாக்கள் சொல்லித்தருது. அந்த ஒரு வார்த்தையை தான் என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல, அல்லாஹும்ம அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ் நீதான் அல்லாஹ், உன்னை அன்றி அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அன்தல் கனி வ நஹ்னுல் ஃபுக்ரா, நீ செல்வந்தன், நாங்கள் யாரு? ஃபகீர்கள், ஏழைகள். அன்சில் அலைனல் கைஸ், எங்களுக்கு நீ மழையை பொழிவிப்பாயாக. அல்லாஹ் மழையை தர்றான்னா வேற யாரும் தரமாட்டான். எல்லாம் புரிந்து கொள்ளணும். விஞ்ஞானிகள் என்ன செய்வாங்க? இங்க இருந்து எங்க ராக்கெட் விடுவாங்க? எங்கத்துக்கு ராக்கெட் விடுவாங்க? செவ்வாய்க்கு இருக்கிறதுக்கு ராக்கெட் விடுவாங்க, சந்திரனுக்கு ராக்கெட் விடுவாங்க. ஆனா என்ன செய்ய முடியாது அவங்களால? மழையை வர வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது முயற்சித்து இருக்கிறாங்களா? முயற்சித்து பெற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? முயற்சித்து தோல்வி அடைந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ முறை செயற்கை மழை பொழிவிப்பதற்காக அவர்கள் முயற்சித்து இருக்கிறார்கள். முயற்சித்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. நீ அஸ்பாமாவுக்கும் கௌரா, அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கான மழை நீரை முழுமையா உறிஞ்ச அல்லாஹ் இந்த பூமியில உறிஞ்ச செய்து விட்டால் ஃபமையஅதீக்கும் பிமாஇன் மஈன், உங்களுக்கு பயனுள்ள நீரை கொண்டு வரக்கூடியவன் யார் இருக்கிறான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கேள்வி. அல்லாஹ் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? மழை தண்ணி அல்லாஹ் ஊத்தல என்ன செஞ்சான்? இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி போக வைக்கிறான். அப்படி உறிஞ்சி போகுமா? உறிஞ்சி போகுமா? போகாது. அல்லாஹ் நாடினா போகும். அதற்கு உதாரணம் தான் என்னது? சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால ஜான்ஸ்பர்க் என்கிற சிட்டி, அங்கே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஜீரோ வாட்டர் டே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டே இருக்கு, செலிப்ரேஷன். அப்படின்னு அர்த்தம், அந்த பூமியில் தண்ணியே இல்லை, அந்த நிலத்தடியில் என்ன நீரே கிடையாது. ஜீரோ வாட்டர் டே அப்படின்னா ஒரு துளி தண்ணி கிடையாது அந்த ஊர்ல. அந்த ஊர் தேவைக்காக என்ன செய்யணும்? வெளியிலிருந்தா தண்ணி வரணும். 2020 21 எனக்கு எக்ஸாக்டா இயர் ஞாபகம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் நீங்க சர்ச் பண்ணா தெரியும் உங்களுக்கு. அந்த நேரத்தில் என்னாச்சு? அந்த அந்த ஊர்ல, அந்த நகரத்துல என்ன கிடையாது? நிலத்தடி நீர் என்பதே கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை என்ன செஞ்சுட்டாங்க? அந்த நாடு வெளியிடுகிறது. ஏன்? மொத்த தண்ணீரும் ட்ரை. சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியுடைய 73% என்னதான் இருக்கு?
நீர் தான் இருக்கு. 73 74% பூமி எதிரானது, தண்ணியால் ஆனது. ஆனா 23 24% 26% என்னது கரை என்று சொன்னால், நிலம் என்று சொன்னால், இந்த பூமியை விட பன்மடங்கு 3 மடங்கு என்ன இருக்கு, தண்ணி இருக்கு. ஆனா அல்லாஹ் என்ன செய்றான், அதை உறிஞ்ச போக வச்சுட்டான்னா முடியாது, வேற யாரும் கொண்டு வர முடியாது. இது அல்லாஹ்வுடைய ஒரு ஆற்றல், அல்லாஹ்வுடைய வல்லமை. இதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், யாரை நாடுகிறான் அவர்களை தண்டிப்பான். அல்லாஹ் அப்படியான தண்டனைகளை சமூகத்திற்கு வழங்கி இருக்கிறான். இதை நமக்கு அல்லாஹ் எதற்காண்டி சொல்றான், பாடத்திற்காக வேண்டி, படிப்பினைக்காக. இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், பாடம் பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேணும். இப்ப அடிப்படையில் தான் என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹி அவர்கள் இது போன்ற ஒரு வணக்கத்தை நமக்கு கற்றுத்தர்றாங்க. இதுல என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹி அவர்கள், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வாங்க. மழை வேண்டி துவா செய்யும் போது ரசூலுல்லாஹி நினைச்சுவாங்க, கைகளை ஏந்துவாங்க. எந்த அளவுக்குன்னா, தன்னுடைய கை 2 அக்களுடைய வெண்மை தெரியும் அளவுக்கு கைகளை மேல உயர்த்துவாங்க. சரிங்களா? அதே போன்று ரசூலுல்லாஹி அவர்கள் ஜும்ஆவுடைய நாளிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கைகளை உயர்த்தி இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில இந்த மழை வேண்டி பிரார்த்திக்கின்ற போது இந்த பிரார்த்தனைகளை நம்ம நினைச்சோம் கேட்க வேண்டும் என்பது அறிவுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்ததாக இதனுடைய சுன்னத்துகள், இந்த மழை தொழுகையுடைய சுன்னத்துகளாக இருந்து கொண்டிருக்கிற சில விஷயங்கள். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கக்கூடிய துஆக்களை அதிகமாக சொல்வது. ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் மழை வேண்டி பிரார்த்திப்பதற்கென்று ஒரு துஆ சொல்லி தரல, பல துஆ சொல்லி தந்தாங்க. இப்ப நாம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், எத்தனை துஆ பார்த்திருக்கிறோம்? இன்னைக்கு இப்ப நம்ம வகுப்புல எத்தனை துஆ பார்த்தோம்? 3 துஆ. மாஷா அல்லாஹ், 3 துஆ. இன்னும் நிறைய துஆக்கள் இருக்கு. மழை வேண்டி பிரார்த்திப்பதற்காக வேண்டி இன்னுமே துஆக்கள் இருக்கிறது. சரிங்களா? அப்ப அந்த துஆக்களை நம்ம என்ன செய்யறது, அதிகமாக கேட்கிறது. அதே போன்று கிப்லாவை முன்னோக்கி கொண்டு துஆவை என்ன செய்யறது, கேட்பது. அந்த துஆவில் இறுதியாக என்ன செய்யறது, ஆடைகளை மாற்றிக்கொள்வது, ஆடைகளுடைய 2 ஓரங்களையும் திருப்பிக் கொள்வது. ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் வலது புறத்தில் இருக்கிறது இடது புறத்திற்கு வரும்படியாகவும், இடது புறத்தில் இருக்கிறத வலது புறத்திற்கு வரும்படியாகவும் ரசூலுல்லாஹி அவர்கள் செஞ்சாங்க, செய்தார்கள். அப்ப இது இதன் அடிப்படையில் சொல்லணும், நாம் உடுத்திருக்கக்கூடிய ஆடையை அப்படியே திருப்பி போடுவது என்பது ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த மலை தொழுகையில் காண்பித்த ஒரு சுன்னா. அப்ப அந்த அடிப்படையில் அந்த சுன்னத்தை நம்ம பேணணும். இதற்குரிய ஹிக்மத்தை எதற்காண்டி செய்யப்படுகிறது என்பதை பற்றி அறிஞர்கள் சொல்லும் போது என்ன சொன்னாங்க, நிலை மாற வேண்டும் என்பதற்காண்டி அல்லாஹ்வின் தூதர் செஞ்சாங்க, இந்த விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்றத சொல்றாங்க. இருக்கக்கூடிய நிலை ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படின்றது. அடுத்ததா இரண்டாவது, எப்படி ஈது தொழுகைக்காண்டி முஸல்லாவிற்கு வரும்படி ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்களோ அப்படி வரும்போது யாரெல்லாம் வரணும்னு சொன்னாங்க, சிறுவர்கள், பெண்கள், ஹைதுடையவர்கள் எல்லாருமே வர சொன்னாங்க. இதே மாதிரி இந்த ஸலாத்துல் இஸ்திஸ்கா மழை வேண்டி தொழுகின்ற தொழுகைக்காக வேண்டி யார் வரணும், சிறுவர்களும் பிள்ளைகளும் பெண்களும் எல்லோருமே என்ன செய்யணும், வரணும். அது சுன்னத்து. மூன்றாவதாக, மழை வேண்டி தொழுகின்ற இந்த தொழுகைக்காக வேண்டி புறப்படுகிற போது மிகவும் உள்ளச்சத்தோடு, பணிவோடு, பயபக்தியோடு, அல்லாஹ்விற்கு முற்றிலும் பணிந்தவர்களாக எப்படி ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த பிரார்த்தனைக்காக வேண்டி சென்றார்களோ அதுபோன்று நம்ம செல்லணும். நான்காவது, மழை பொழியும் போது, மழை வேண்டி பிரார்த்திக்க போறோம், அந்த நேரத்தில் என்ன செய்யணும், மழை வந்துருச்சு, என்ன செய்யணும், நம்ம போய் மழை வேண்டி பிரார்த்திக்கிறோம், மழை பெஞ்சிருச்சு. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. சரிங்களா? ஒரு அறிஞர் ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு கூட்ட மக்கள் என்ன செஞ்சாங்க, மழை வேண்டி தொழுகைக்காக வேண்டி போறாங்க, மழை தொழுகைக்காக வேண்டி போறாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாரு, கையில குடை எடுத்துட்டு போறாரு. ஒருத்தர் மட்டும் என்ன செய்யறாரு, கையில குடை எடுக்கிறாரு. மழை இல்ல, மழை இல்லாம வறட்சியா இருக்கு. என்னப்பா எதுக்குப்பா கொடை அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாராம். சரிங்களா? எதுக்கு கொடை, மழை இல்லையே எதுக்கு கொடை அப்படின்னு கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றானா, மழை வந்தா அப்படின்னு கொண்டு போறாரு. அப்ப இந்த நம்பிக்கை இல்லாமத்தான் நம்மள அதிகமானவங்க என்ன செய்வாங்க, மலையை தொழுகைக்கே கலந்து கொள்வாங்க. சரியா? ஏன்னா வராதுன்ற எண்ணத்துல தான் போவாங்க. சரியா? ஒருவேளை வந்தா என்ன செய்வாங்க தெரியுமா, ஐயையோ வந்துருச்சு அப்படின்னு தெரிச்சு விடுவாங்க இல்லையா? அதுவும் சுன்னா இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ன, மழை பெய்ஞ்சா அந்த மழையில ஆரம்ப துளிகளை என்ன செய்யணும், நம்ம வாங்கணும். ஏன்னா நம்ம அது ரஹ்மத்துன்னு சொல்லி தானே கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட. அன்சில் அலைனா ரஹ்மத்தக யா ரப்பல் ஆலமீன்
அகிலங்களின் இரட்சகனே, உன்னுடைய ரஹமத்தை எங்கள் மீது பொழிவாயாக. அடர்த்தியான மழையை, பயனுள்ள மழையை எங்களுக்கு நீ அருள்வாயாக. என்ன செய்யறோம்? நம்ம பிரார்த்திக்கிறோம். இப்ப பிரார்த்தித்து பெறுகிற ஒரு விஷயத்த அதை கண்டு புறமுது விட்டு காட்டி ஓடலாமா? ஓடக்கூடாது. அப்படியான செயல்களை செய்யறாங்க. அல்லது என்ன சொல்றாங்க, இந்த மழை வேண்டி பிரார்த்திக்கின்ற போது செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தா சொல்றாங்க, அந்த மழை துளிகள் சிலது தன்னுடைய உடலில் படும்படியா நிற்க வேண்டும். அந்த இடத்துல என்ன சொல்றோம்? பிரார்த்திக்கணும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ் எங்களுக்கு பயனுள்ள மழையாக இதை பொழிவிப்பாயாக. இந்த மழை பயனுள்ளதா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யணும். இந்த அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ என்பது மழை பொழிகிற போது கேட்கிற துவா, மழைக்கு முன்னாடி கேட்கிற துவா இல்ல. மழைக்கு முன்னாடி கேட்கிற துவா நம்ம முன்னாடி சொன்ன அந்த துவாக்கள் தான். மழை பொழிந்தால் அப்ப கேட்கிற துவா தான் என்னது? இந்த துவா என்பதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கற்று தந்திருக்கிறாங்க. அப்ப அதன் அடிப்படையில் என்ன செய்யணும்? அந்த மழையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த மழையின் போது இந்த பிரார்த்தனையை நம்ம செய்யணும். ரசூலுல்லாஹ் இன்னொன்னு சொன்னாங்க, முத்திர்னா பி ஃபத்லில்லாஹி வ ரஹ்மத்தி, அல்லாஹ்வுடைய அருளின் மூலமா, அவருடைய கருணையின் மூலமா நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம். எங்க அல்லாஹ் மறந்துடக்கூடாது, எங்க என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் மறந்துடக்கூடாது. இந்த இணை வைப்பாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்லுவான்? வைதா ரகிபு ஃபில்கி தஅல்லாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன், அவங்க கடல்ல பயணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க? இஹ்லாஸோடு அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திப்பாங்க. ஃபைதா நஜ்ஜாஹும் மினல் பர்ரி ஃபைதாஹும் யுஷ்ரிகூன், அவங்களை அல்லாஹ் காப்பாற்றி கரை சேர்த்துட்டானா என்ன செஞ்சிருவாங்க? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பாங்க. நவுது பில்லாஹ். அப்படி இருக்கக்கூடாது. எந்த அல்லாஹ்வை நாம அஞ்சி பணிந்து வணங்கி அவனத்தில் வேண்டி இந்த மழையை பெற்றுக்கொண்டோமோ அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களா இருக்கு. நன்றி நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் வெளிப்படுத்தணும். ஒரு மூமினுக்கான அடையாளம் என்னது? அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனா இருக்கிறான் என்பதுதான் ஆகச் சிறந்த அடையாளம். அப்ப அதை நம்ம நினைச்சணும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும். மழை இல்லாத போது மட்டும் நம்ம பணிஞ்சு அல்லாஹ்ட்ட கேட்கறது, மழை பெஞ்ச உடனே நிம்மதி அப்படின்னு நினைச்சிருது. அல்லது நம்முடைய தேவைகள் இருக்கிற போது அல்லாஹ்ட்ட நினைச்சிருது, யா அல்லாஹ் நீ தான் தரணும், நீ இல்லாம யாரும் தரதுக்கு இல்ல. நோய் வந்துச்சா, அல்லாஹ் நீ தான் குணப்படுத்தணும், உன்னால் அன்றி வேற யாரும் என்ன குணப்படுத்துறதுக்கு இல்ல அப்படின்னு மன்றாடுறது. நோய் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆயிடுது? அப்புறம் நான் யார் தெரியுமா, எவர் தெரியுமா அப்படின்ட்டு மறுபடியும் என்னது? பைத்தியமாட்ட சுத்த வேண்டியது. அவருக்கே தெரியல இவர் யாருன்னு, அப்படி என்ன செய்யுது? புலம்பிட்டு போக வேண்டியது. இப்படியான நிலை இருக்கக்கூடாது. எல்லா நேரத்திலும் நம்ம நினைச்சணும் அல்லாஹ்விற்கு நன்றி மறந்தவர்களா இருக்கக்கூடாது என்பதை நாம் நினைச்சணும் நினைவில் கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய சுன்னாக்கள் நமக்கு கற்றுத்தருகின்ற விஷயங்கள். அடுத்ததாக 5வது, மழை அதிகமாயிடுச்சு. நம்ம மழையை கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட, அந்த மழையை என்ன செஞ்சு அல்லாஹ் கொடுத்துட்டான் ரஹமத்து. கொடுக்கிற நேரத்தில் சில நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? கூடுதலாகவும் கொடுப்பான். அப்ப அப்படி ஆகும்போது என்னது? சில நேரத்தில் அது நமக்கு பாதிப்புண்டாகக்கூடிய விஷயமாகும். அப்பவும் நம்ம நினைச்சணும் அதே அல்லாஹ்விடத்தில் நம்ம திரும்பணும். சரிங்களா? திரும்பி நம்ம நினைச்சணும் அல்லாஹ்ட்ட போதும் என்கிற, அதாவது நம்முடைய தேவைகள் நிறைவேறிச்சு என்பதை அல்லாஹ்ட்ட சொல்லி நினைச்சணும். அதற்காக மன்றாடணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் அவருடைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுமா உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது ஒருத்தர் என்ன செஞ்சாரு? மழை வேண்டும் என்று கேட்டார் இல்லையா, வேண்டுகோள் விடுத்தார் இல்லையா? ரசூலுல்லாஹ் அவங்க என்ன செஞ்சாங்க? மிம்பர்ல கொண்டே துவா செஞ்சாங்க. மழை அன்னைக்கு அப்பவே பெய்ய ஆரம்பிச்சு. ரசூலுல்லாஹ் அவர்கள் துவா செஞ்சு முடிக்கல, மழை கொட்டிருச்சு. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்குன்னா அவங்க வறட்சி, எல்லா செடி கொடிகளும் வறண்டு கால்நடைகள் செத்து மடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தண்ணி இல்லாம பஞ்சப்பட்டு என்ன செய்றாங்க? அல்லாஹ்வின் தூதரிடத்துல மன்றாடுறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செய்றாங்க? அல்லாஹ்விடத்துல மழை வேண்டி பிரார்த்தித்து என்ன செய்றாங்க? அந்த மழை பொழியுது. அது அப்படியே தொடர்ச்சியா இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதுல அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாங்க, மழை ஒரு வாரம் தொடர்ச்சியா வந்தது. அதுல அதே நபரோ அல்லது வேற நபரோ, அதுல மட்டும் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. யார் மழை வேணும்னு சொல்லி கேட்டாரு அவரோ அல்லது வேற ஒருத்தர் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் இடத்துல மறுபடியும் சொன்னாங்க, யார் சொல்லலாம், மழை அதிகமாயிடுச்சு, எங்களுக்கு இப்ப என்னது வாழ்வாதாரத்துக்கு போதுமான மழை கிடைச்சிருச்சு, இன்னும் மழை அதிகமாகிறதுனால நஷ்டங்கள் அழிவுகள் உண்டாகும். அப்ப இந்த மலையை என்ன செய்யுது? வேற இடத்துக்கு திருப்பும்படியா துவா செய்யுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? அந்த நேரத்தில் துவா செய்றாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹ்வே இது எங்களை சுற்றியுள்ள பகுதிக்கு அனுப்பி வைப்பாக, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு போதுமானது. சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ் அவர்கள் அலம் தராபி வல் ஆகாமி, குன்றுகள் மலைகள், வ புத்தூன் லௌதியா, பள்ளத்தாக்குகள், அதே போன்று ஓடைகள், அதே போன்று மனாபித்தி ஷஜர், மரங்கள் செடிகள் கொடிகள் முளைக்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் என்ன செய்ய அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. மலைகளுக்கு, குன்றுகளுக்கு,
காடுகளுக்கு இப்படியான இடத்துக்கு என்ன செய்யணும், இந்த மழை போகட்டும் என்று என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்கிற செய்தி ஸஹீஹ் புகாரியில 1021வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதன் அடிப்படையில் நம்ம செய்யலாம், இது போன்ற ஒரு துவாவை நாம் இந்த நேரங்களில் கேட்க வேண்டும். இந்த நேரத்தில் மழை நமக்கு அதிகமாயிடுச்சுன்னு சொன்னோம், இதுவும் சுன்னா, இது மழை வேண்டி பிரார்த்திக்கின்ற இந்த பிரார்த்தனையுடைய சுன்னா என்பதை நம்ம நினைச்சோம் அறிந்து கொள்ளணும். ஆக இது போன்ற இந்த சுன்னாக்களை கடைபிடிப்பதோடு இதுல நாம மிக முக்கியமான விஷயமா கவனத்தில் கொள்ள வேண்டியது என்பது என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கணும். எல்லா நேரத்திலும் நம்ம சொன்னோம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் நமக்கு அவனுடைய அருள் வளங்களின் வாயில்களை திறந்து தந்தால் நாம் இந்த உலகத்தில் செழிப்பா வாழ்வோம். அல்லாஹ் அதை தடுத்துட்டான்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். சரிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, மனிதனுடைய பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ் தண்டிக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சான், மழையை தடுத்து வைக்கிறான். ஆனா கால்நடைகள் இருக்கு இல்லையா, கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அதுங்க பாவம் செஞ்சிச்சா? இல்ல. ஆனா லவ்லல் பஹாயிமு லம் துத்திர் ஸமா, கால்நடைகள் மட்டும் இல்லைன்னு சொன்னா வானத்திலிருந்து மழை பொழிஞ்சிருக்காது. இப்ப கால்நடைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அவைகளுக்காக வேண்டித்தான் செய்யுது அல்லாஹ் மழைகள் அனுப்புறான், மற்ற உயிர்களுக்காக வேண்டி. ஏன்னா மனிதனுடைய பாவங்கள் அவ்வளவு பெருசா இருக்கு. ஏன்னா இதை நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே யாரு? அல்லாஹ் ஈமான் கொண்டவங்க தானே, எல்லாருமே ஈமான் கொண்டவங்க தானே. நம்முடைய பாவங்கள் எவ்வளவு அதிகமா இருக்கு, மற்றவங்களுடைய பாவத்தை நம்ம யோசிக்க வேண்டாம். அல்லாஹ்வை அறியாதவர்கள், அவனை வணங்காதவர்கள், அவனை நம்பிக்கை கொள்ளாதவருடைய பாவங்களை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம். நம்முடைய பாவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ, அதே பெருசு இல்லையா? இப்ப நம்மளே இவ்வளவு பாவம் செஞ்சா அது அல்லாஹ்வை எவ்வளவு கோபமுடைய செய்யக்கூடிய விஷயம், அல்லாஹ்வை எவ்வளவு வெறுப்படைய செய்யக்கூடிய விஷயம் என்பதை நம்ம நினைச்சணும், எண்ணி பார்க்கணும். எனவே இது போன்ற பாவங்களிலிருந்தும் அநியாயங்களிலிருந்தும் நம்ம நினைச்சணும் தவிர்த்து நிற்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அருள் அது நம்மை விட்டு தடையப்பட்டு விட்டால், நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருளை அல்லாஹ் நம்மளை விட்டு தடுத்துட்டான்னு சொன்னா அதை திரும்ப பெற்று கொண்டு வருவதற்கு யாருமே கிடையாது. சரிங்களா? அதான் அல்லாஹ் சொன்னா, இந்த பூமியில் உள்ள நீரை அல்லாஹ் தஆலா உறிஞ்ச வைத்து விட்டால் உங்களுக்கு நீரை கொண்டு வருவோம். ஐயா, நீர் எல்லாத்தையும் அல்லாஹ் உப்பாக்கிட்டான், இருக்கிற தண்ணி எல்லாம் அல்லாஹ் உப்பு தண்ணி ஆக்கிட்டான். அப்ப உங்களுக்கு நல்ல தண்ணி கொண்டு வருது யாரு? முடியுமா? மனிதனால முடியுமா? முடியாது. அப்ப இதை நம்ம எண்ணி பார்த்து நினைச்சணும், ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அவனுடைய அருள்களை அவனுக்கு நன்றி செலுத்தியவர்களா அனுபவிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடம் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்முடைய எல்லா தேவைகளுக்கு வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடணும், கேட்கணும். அதையும் இந்த பாடம் நமக்கு வலியுறுத்துகிறது. சரிங்களா? இதோட இந்த ஸலாத்துல் இஸ்திஸ்கா என்கிற இந்த தலைப்பு முடிந்து விட்டது.